TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். சார்ல்ஸ் நிர்மலநாதன் எம்பி ரணிலோடு அமைச்சுப் பதவிக்கு டீல் பேசியமை அம்பலமாகி உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு புதிய வரையறைகளை வெளியிட்டுள்ளது. உடல் களைப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவர்கள் அனுராவை ஓய்வெடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். வரிகளை குறைப்பதால் மீண்டும் நாடு நெருக்கடிக்குள்ளாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளோடு. விளம்பரத்துக்கு பின் விரிவான செய்திகளை காணலாம். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 004781706362 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக 5 பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், வீடுகளுக்கு பேரணியாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க சட்டம் இடமளிக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். எனவே 5 பேருக்கு மேற்படாத குழு மட்டுமே வீடுகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படுகின்றமை தொடர்பிலும் அவர் தகவல் வெளியிட்டார். அதன்படி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மட்டுமே வாகனங்களில் ஸ்டிக்கர்களை ஒட்ட முடியும் என அவர் தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட வேட்பாளரின் வாகனத்தை தவிர ஏனைய அனைத்து வாகனங்களிலும் ஸ்டிக்கர் அல்லது வேறு பிரச்சாரங்களை காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். சார்ல்ஸ் நிர்மலநாதன் எம்பி ரணிலோடு அமைச்சுப் பதவிக்கு டீல் பேசியமை அம்பலமாகியுள்ளது. ரணிலோடு நான் எப்போதும் இருப்பேன், நிதியமைச்சராக கூட வரலாம், நீங்கள் என்னோடு தொடர்பில் இருங்கள் என தனது ஆதரவாளர் வட்டத்தோடு உள்ளகத்தில் பேசிய விடயங்கள் அம்பலமாகியுள்ளது. தெற்கில் மும்முனை போட்டி நிலவுவதால் சிறுபான்மையினரின் வாக்குகளே வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கப் போகிறதென தெரிந்து சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைக்கப் போகும் தமிழ் வாக்குகளை சிதறடிக்க தமிழ் பொது வேட்பாளர் அணியை களமிறக்கி சஜித்துக்கு வாக்குச்சரிவை ஏற்படுத்தி ரணிலை தேர்தலில் வெல்ல வைப்பதே இவர்களின் திட்டம் என தெரிய வந்துள்ளது. அந்த திட்டத்தின் ஏஜென்டாக சார்ல்ஸ் நிர்மலநாதன் செயற்பட்டமை இப்போது வெளிச்சமாகியுள்ளது. ஏற்கனவே இவருக்கும் தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மொத்தமாக 9 பார் பெர்மிட்டுகளை ரணில் சிபாரிசு செய்து வழங்கியிருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தெற்கில் பல அரசியல் கட்சிகளின் வெற்றிக்காக பெரும் தொகையினை லைக்கா நிறுவனம் வழங்கியுள்ள அதேவேளை காணி வழக்கு ஒன்றில் சந்தேக நபரான தமிழ் கட்சியின் உறுப்பினர் ஒருவர் ஊடாக 2,50,00,000 நிதியினை தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்க லைக்கா நிறுவனம் முன்வந்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்கு சீட்டுகளை அச்சிடும் பணிகள் 50% வரை நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. அச்சிடப்பட்டுள்ள வாக்குச்சீட்டுகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். உத்தியோகபூர்வ வாக்கு சீட்டுகளை அச்சிடும் பணிகளை அடுத்த வாரத்திற்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அரசு அச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 1,71,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் வெளிமடையில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் இணைந்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட்டதற்காக கவலை தெரிவித்து அவர் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளரும் மறைந்த அமைச்சருமான காமினி அத்துக்கோரலவின் சகோதரியுமான சட்டத்தரணி தலதா அத்துக்கோரல ரத்தினபுரி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினராவார். வெளிநாட்டு விடுமுறை நிறைவடைந்த பின்னரும் உரிய தினத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்காத அரச ஊழியர்கள் சேவையிலிருந்து விலகிச் சென்றதாக கருதப்படுவார்கள் என பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சு செயலாளரின் கையொப்பத்துடன் சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு விடுமுறை காலத்தை நீடிக்க வேண்டுமாயின் முதலாவது விடுமுறை காலம் நிறைவடைவதற்கு முன்னர் அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென அரசு நிறுவன பிரதானிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்று நிருபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை காலத்தை நீடித்து கொள்ளும் அனுமதியை பெறுவதில் ஏற்படும் சிக்கல் ஏற்கனவே பெறப்பட்ட விடுமுறை கால பகுதிக்குள் தீர்க்கப்படாவிட்டால் உரிய தினத்தில் கடமைக்கு சமூகமளிக்க வேண்டியது கட்டாயம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உடல் களைப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவர்கள் அவரை ஓய்வெடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக அவர் ஓய்வின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அத்தோடு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக மருத்துவர்கள் அவரை ஓய்வெடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். அவர் விரைவில் மீண்டு வருவார். நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் என்றும் டில்வின் சில்வா தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரின் தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அனுரகுமாரவின் பிரத்யேக செயலாளர் ஆவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விருப்பப்படுகின்றார். தற்போது ஜனாதிபதியும் அனுரகுமாரவும் ஒன்றாக இணைந்து என்னை தோல்வியடைய செய்வதற்காக பணத்தை செலவிடுகிறார்கள். யார் எதை செய்தாலும் மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என நம்பிக்கை தமக்குள்ளதாக சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். 200 வருடங்களுக்கும் அதிகமான வரலாற்றை கொண்ட தோட்டத் தொழிலாளர்கள் வியர்வை சிந்தி கண்ணீர் வடித்து இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பை மறக்க முடியாது. அவர்களின் பக்கபலம் குறித்து நாம் பெருமைப்பட்டு அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்படுத்துகிறோம், கௌரவப்படுத்துகின்றோம். அத்தோடு இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் அவர்களை சமமான முறையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அவர் கூறினார். தோட்டத் தொழிலாளர்களுக்கு காணி மற்றும் வீட்டுக்கான உரிமை வழங்கப்பட்டு பெருந்தோட்ட நெடுங்குடியிருப்புக்கு பதிலாக தனி கிராமங்களை அமைத்து கொடுப்பதற்கான அடித்தளம் இடப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். மத்திய வங்காள விரிகுடா பகுதியில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் சூறாவளியாக மாறி எதிர்வரும் 2 தினங்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா கடற்கரையை அடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக வங்காள விரிகுடா கடல் பகுதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் மழை பெய்யக்கூடிய சாத்தியமும் நிலவுகிறது. எனவே குறித்த கடற்பகுதியில் மறு அறிவித்தல் வரை மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னதாக ஓவல் மைதானத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அங்கு வசிக்கும் இலங்கை தமிழர்கள் குழுவினரால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இலங்கை மனித உரிமைகளை மீறிய நாடு என்பதால் இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்ய வேண்டும் என்று சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் இதன் போது அவர்கள் வலியுறுத்தினர். இலங்கையில் தங்களின் தமிழ் சமூகத்திற்கு உரிமை இல்லை என்றும் அவர்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் இலங்கை போர்க்குற்றம் இழைத்த நாடு என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
தமது தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எனவும் இலங்கையின் தற்போதைய அரச தலைவரை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்ததாகவும் எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.